Hello friends. நம்ம லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்திருந்தோம்னா, இந்த பட்டன் டாபிக்ஸ், பட்டன் விட்ஜெட் அடியில வர இந்த செக் பாக்ஸ், ரேடியோ பட்டன், டாகிள் பட்டன், ரேடியோ குரூப், ஸ்விட்ச் இத பத்திலாம் பார்த்திருந்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அதுல இருக்க ரிமைனிங் இருக்க ஒரு டாபிக் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் அப்படின்ற ஒரு பட்டன் பத்தி பார்க்க போறோம். இந்த பட்டன் எங்க யூஸ் பண்றோம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாருமே வாட்ஸ்அப் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த வாட்ஸ்அப்ல கீழ பார்த்தீங்கன்னா, ரவுண்டா ஒரு ஐகான் இருக்கும். அந்த ஐகான்க்குள்ள மெசேஜ் அப்படிங்கிற மாரி ஒரு பட்டன் இருக்கும். அது எப்படி இருக்கும், அது அது பிரஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, நியூ சாட் அப்படிங்கிற மாரி ஒரு அ ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதுல நீங்க புதுசா கான்டாக்ட் வேணா சூஸ் பண்ணிக்கலாம். அந்த பட்டன் தான் இப்ப அந்த பட்டன் எப்படி வொர்க் ஆகுது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருக்க பேக்கிரவுண்ட்ல இருக்க சாட்டுக்கும், இதுக்கும் கனெக்ஷன் இல்லாம இருக்கும். கனெக்ஷன் இல்லன்னா எப்படின்னா, நீங்க இது பேக்கிரவுண்ட்ல ஸ்க்ரால் பண்ணாலும் இந்த பட்டன் வந்து ஃபிக்ஸ்டா அதே பொசிஷன்ல தான் இருக்கும். இதுக்கு மேல இது இருக்க மாரி இருக்கும். இந்த மெசேஜும் இங்க இந்த சாட்ல இருக்கிற மெசேஜும் இதுவும் வந்து கொலைட் ஆகாது. மெசேஜ் இருந்தா பேக்கிரவுண்ட்ல அது பாட்டுக்கு இருக்கும். இந்த இடத்துல மட்டும் ஹிட்டனா இருக்கும். நான் இங்க ஸ்க்ரோல் பண்ணும்போது மேல வந்து மெசேஜ் விசிபிளா இருக்கும். அந்த பட்டன் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் டிபெண்டன்சிலாம் எதுவுமே பார்க்க தேவையில்ல. இதுல இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் யூஸ் பண்றதுக்கு ஒரு 2, 3 விஷயம் வந்து நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். அது என்னன்னு உங்களுக்கு சொல்றேன். இதுல ப்ராஜெக்ட்ல இப்படி இருக்கும்போது, நீங்க இந்த கிரேடில் டாட் ஸ்கிரிப்ட் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு, இந்த செகண்ட் டாபிக் பில்ட் டாட் கிரேடில் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணிக்கங்க. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுதான் நம்ம கிரேடில் ஃபைல். இந்த கிரேடில் ஃபைல்ல இருக்கிறத பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் பார்ப்போம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்பைல் எஸ்டிகே வெர்ஷன். அதாவது நம்ம ஆப் வந்து எந்த எஸ்டிகே வெர்ஷன்ல கம்பைல் ஆகணும் அப்படிங்கிறது. இது வந்து மினிமம் எஸ்டிகே வெர்ஷன்னா, உங்க மொபைல் வந்து எஸ்டிகே வெர்ஷன் வந்துட்டு ஒண்ணு இருக்கும். உங்க மொபைல்ல வந்துட்டு எஸ்டிகே வெர்ஷன் 21க்கு மேல இருந்தா தான் வந்துட்டு நீங்க இந்த இப்ப டெவலப் பண்ற ஆப் வந்து அதுல சப்போர்ட் ஆகும். அதான் இந்த மினிமம் எஸ்டிகே வெர்ஷன். டார்கெட் எஸ்டிகே வெர்ஷன்ங்கிறது எந்த அளவுக்கு புது மொபைலுக்கு வர மாரி ஃபீச்சர்ஸ்லாம் மாடிஃபை பண்ணி சப்போர்ட் பண்றீங்க அப்படிங்கிறது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஓரியோக்கு நீங்க டெவலப் பண்ற மொபைல் வந்து ஆண்ட்ராய்ட் 10க்கு வந்து ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் சப்போர்ட் ஆகாது. அதே மாரி நீங்க எந்த வெர்ஷன டார்கெட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் டெவலப் பண்றீங்க. அது வந்து மினிமம் டார்கெட் வெர்ஷனுக்குள்ளயே வரணும். அதுக்கேத்த மாரி தான் நீங்க அப்ளிகேஷன் டெவலப் பண்ணணும். வெர்ஷன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒரு அப்ளிகேஷன் வந்து Play Storeல லான்ச் பண்ணீங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு 1.0ன்னு இருக்கும். நீங்க அதுல ஏதாவது சேஞ்ச் பண்ணி செகண்ட் டைம் அத மாடிஃபிகேஷன் பண்ணும்போது இந்த வெர்ஷன் நேமும், வெர்ஷன் கோடும் டிஃபரெண்ட்டா தான் இருக்கணும். இந்த வெர்ஷன் கோட் வந்து இன்டிஜர் நம்பர் 1, 2, 3 அப்படிங்கிற மாரி இருக்கும். இது வந்து ஃப்ளோட்ல இருக்கலாம். 1.1, 1.2, 2.0 அந்த மாரி என்ன வேணாலும் இருக்கலாம். அடுத்து கீழ பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்சின்னு ஒரு டாக் இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க அப்ளிகேஷன் ரன் ஆகுறதுக்கு என்ன ஃபங்ஷன்ஸ்லாம் தேவையோ, அந்த ஃபங்ஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்கும். இதுல பார்த்தீங்கன்னா, ஆப் கம்பேட் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கும். இந்த ஆப் கம்பேட்ங்கிறது எங்க யூஸ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெயின் ஆக்டிவிட்டி எக்ஸ்டெண்ட்ஸ் ஆப் கம்பேக்ட் ஆக்டிவிட்டின்னு இருக்குல்ல. இந்த ஆப் கம்பேட் வந்து எங்க இருந்து வருதுன்னா, நம்மளுக்கு இந்த டிபெண்டன்சி இந்த ஆப் கம்பேட்ங்கிற டிபெண்டன்சில இருந்து நம்மளுக்கு வந்து ஃபெட்ச் பண்ணி இங்க தர்றாங்க. அடுத்து நம்ம டிஃபால்ட்டா நம்ம யூஸ் பண்ற இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட் பார்த்தீங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரெயின்ட் லேஅவுட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிபெண்டன்சில இருந்து தான் நம்மளுக்கு கிடைக்குது. அந்த டிபெண்டன்சி தான் இங்க ஆட் பண்ணியிருக்காங்க. மத்ததெல்லாம் இதெல்லாம் டெஸ்ட் ரன்னர் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்ல. இதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். இது எதுக்கு இப்ப நம்ம பார்க்குறோம்னா, ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் ஆட் பண்றதுக்கும் நம்மளுக்கு அந்த டிபெண்டன்சி வந்து செட் பண்ணணும். அது என்ன டிபெண்டன்சின்னு பார்த்தீங்கன்னா, டிசைன் அப்படிங்கிற ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அந்த டிபெண்டன்சியோட நேம் தெரிஞ்சதுன்னா, நம்ம இங்கேயே இம்ப்ளிமென்டேஷன்னு போட்டு அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லாவே இங்க ஆட் பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு தெரியாது அப்படிங்கிற டைம்ல, இங்க போனீங்கன்னா, இங்க டவுன்லோட் அப்படிங்கிற மாரி ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டன் மட்டும் பிரஸ் பண்ணீங்கன்னா, இது இன்ஸ்டால் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. அத வந்துட்டு நீங்க டவுன்லோட் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா கேட்கும். அத ஓகே குடுத்தீங்கன்னா, அது இன்ஸ்டால் ஆயிரும். இன்ஸ்டால் ஆயிட்டு ப்ராஜெக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காவே சின்க் ஆயிக்கும். இப்ப போய் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு ஒரு டிபெண்டன்சி வந்து ஆட் ஆயிருக்கு. டிபெண்டன்சி ஆட் ஆயிடுச்சு. இத நம்ம குளோஸ் பண்ணிறலாம். அடுத்து இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த டவுன்லோட்ங்கிற ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு காட்டாது இங்க. ஆல்ரெடி நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம். அதனால இப்ப என்ன பண்ண போறோம்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த இந்த நம்ம மத்த பட்டன்ல எப்படி டிராக் அண்ட் ட்ராப் பண்ணோமோ, அதே மாரி இந்த பட்டனையும் டிராக் அண்ட் ட்ராப் பண்ண போறோம் இங்க. பண்ணீங்கன்னா, அதுக்கு முன்னாடி என்ன கேட்கும்ன்னு கேட்டீங்கன்னா, அந்த பட்டனுக்குள்ள என்ன இமேஜ் ஃபைல் வைக்கணும் அப்படிங்கிற மாரி கேட்கும். அதுக்கு நம்ம இமேஜ் வந்து லோட் பண்ணி வச்சிருக்கணும் முன்னாடியே. அத எப்படி லோட் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் டாக் ஓப்பன் பண்ணீங்க. இதுக்குள்ள ரிசோர்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃபோல்டர் இருக்கும்.
அந்த ஃபோல்டருக்குள்ள மிப் மேப் அப்படின்ட்டு ஒரு ஒரு சப் ஃபோல்டர் இருக்கும். அதுல பார்த்தீங்கன்னா, ஒரு ஐசி லான்ச்சர் ரவுண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஸோ இது என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஒரு ஐகான் இல்ல இமேஜஸ்லாம் ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம இங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஐகான் வந்து டிஃபால்ட்டா 2 ஐகான் இருக்கும். அது எங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மேனிஃபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபைல்குள்ள போனீங்கன்னா தெரியும். ஆண்ட்ராய்டு ஐகான், மிப் மேப், அதாவது இந்த மிப் மேப் ஃபோல்டர்ல ஐசி லான்ச்சர் அப்படிங்கிற ஐகான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஐகான் என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள வந்துட்டு இமேஜஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த மாரி டிஃபரெண்ட் ஷேப்ல, டிஃபரெண்ட் சைஸ்ல இமேஜஸ்லாம் நெறைய வச்சிருப்பாங்க. ஸோ அந்த இமேஜ் எல்லாம் நம்ம எங்க யூஸ் பண்ணணுமோ அத யூஸ் பண்ணிக்கலாம். உங்க மொபைல் சைஸ்க்கு ஏத்த மாரி எல்லா ஐகான்ஸுமே இருக்கும். ஸோ உங்க மொபைலோட சைஸ்க்கு ஏத்த மாரி இது ஆட்டோமேட்டிக்காவே அந்த இமேஜஸ் வந்து ஃபெட்ச் பண்ணி குடுக்கும். ஸோ இந்த இமேஜஸ்லாம் நம்ம மிப் மேப் அப்படிங்கிற ஃபோல்டர்ஸ்ல தான் நம்ம ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இப்ப நம்ம நம்ம ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்கு புது ஐகான் ஒண்ணு தேவைப்படும். ஸோ அதனால என்ன பண்ண போறோம்னா, புது ஐகான் வந்து டவுன்லோட் பண்ண போறோம். அதுக்கு என்ன பண்றீங்கன்னா, இந்த மிப் மேப்ங்கிற ஃபோல்டர் மேல வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா, நியூ அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதுல போயிட்டு இமேஜ் அசெட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஸோ அதுவே உங்களுக்கு கேட்கும். நீங்க வந்துட்டு இதுல டிஃபால்ட்டா லான்ச்சர் ஐகான்ஸ் இதுதான் வந்து செலக்ட் ஆயிருக்கும். நீங்க வந்துட்டு என்ன பண்ணணும்னா, அதுல லான்ச்சர் ஐகான்ஸ் லெகசி ஒன்லி அப்படின்னு குடுத்தீங்கன்னா, ஸோ ஐகான்ஸ்லாம் வரும். ஸோ இங்க இந்த இந்த கிளிப் ஆர்ட் அப்படிங்கிற பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா, நம்மளுக்கு ஐகான் ஸ்டோர் வந்து ஓப்பன் ஆகும். சரி உங்களுக்கு என்ன ஐகான் வேணுமோ, அந்த ஐகான் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டு, ஓகே குடுத்தீங்கன்னா, அந்த பட்டன் வந்துட்டு நம்மளுக்கு காட்டும். ஸோ அதுக்கு நேம் வந்துட்டு நீங்க என்ன நேம் வேணாலும் குடுத்துக்கலாம். ஸோ ஏதோ ஒரு நேம் குடுத்துட்டு, ஃபோர்கிரவுண்ட் கலர், பேக்கிரவுண்ட் கலர்ல உங்க அப்ளிகேஷனோட டிசைன் எந்த மாரி தேவைப்படுதோ, அந்த மாரி சூஸ் பண்ணிட்டு ஃபோர்கிரவுண்ட், பேக்கிரவுண்ட் எல்லாமே மாத்துறதுனா மாத்திக்கலாம். ஸோ கலர் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க சூஸ் பண்ற மாரி இதுல கலர் மாறிக்கும். ஸோ இதுல பேடிங்க்கும் ஆப்ஷன் இருக்கும். ஸோ பேடிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட் சைட் லே அவுட்டுக்கும், இந்த உள்ள இருக்கிற இந்த பிளஸ்ஸுக்கும் எவ்வளோ கேப் இருக்கணும் அப்படிங்கிறது தான் பேடிங். ஸோ நீங்க பேட் இன்கிரீஸ் பண்ணீங்கன்னா, அந்த சைஸ் வந்து ரொம்ப அதிகமாயிட்டே போகும். ஸோ அது நம்மளுக்கு நார்மலா 0லயே வச்சுப்போம். ஸோ அடுத்து ஷேப் சர்க்கிளா, ஸ்கொயரா அப்டின்ட்டு இருக்கும். ஸோ ஸ்கொயர் குடுத்தீங்கன்னா, அந்த இது வந்து பாக்ஸ் மாரி இருக்கும். ஸோ சர்க்கிள் குடுத்தீங்கன்னா, அந்த ஐகான் வந்து நீட்டா இருக்கும். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்கன்னா, இ இது வந்து அதோட பிரிவ்யூ மாரி காட்டும். ஸோ எல்லா சைஸ்லயுமே எப்டி எப்டி இருக்கு அப்டிங்கிற மாரி காட்டும். ஸோ இந்த சைஸ் பார்த்தீங்கன்னா, சின்ன மொபைல்ஸ்க்குலாம் இந்த மாரி சின்ன ஐகான், பெரிய மொபைலுக்குலாம் இந்த மாரி பெரிய ஐகான் சப்போர்ட் ஆகறதுக்கா எல்லாமே குடுத்துருப்பாங்க. ஸோ ஃபினிஷ்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஆட்ங்கிற ஐகான் வந்து நம்மளுக்கு மிப் மேப்ல வந்து ஆட் ஆயிரும். ஸோ இப்ப என்ன பண்ண போறோம்ன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன தூக்கி இங்க டிராப் பண்ண போறோம். ஸோ டிராப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசோர்ஸ் கேட்கும். ஸோ ரிசோர்ஸ்ல வந்துட்டு சிம்பிள் டேட்டால வந்து அவதார்ல டிஃபால்ட்டா அவங்க வந்து குடுத்துருப்பாங்க நெறைய அவதார்ஸு. ஸோ பேக்கிரவுண்ட் இமேஜஸ்லாம் நெறைய இருக்கும். நம்ம என்ன பண்ண போறோம்னா, அந்த ப்ராஜெக்ட்ன்னு சூஸ் பண்ண போறோம். இந்த ப்ராஜெக்ட்ங்கிறது நம்ம ப்ராஜெக்ட்க்காக என்னெல்லாம் வச்சிருக்கோமோ அது மட்டும் இங்க வரும். ஸோ இந்த ஆண்ட்ராய்டுல வந்துட்டு டிஃபால்ட்டா அவங்க குடுத்த இந்த இந்த மாரி சின்ன சின்ன ஐகான்ஸ்லாம் நெறைய வச்சிருப்பாங்க. ஸோ நம்ம இங்க செலக்ட் பண்ண இந்த ஆட்ங்கிற பட்டன் வந்து நம்ம குடுக்குறோம். ஸோ வந்து ஆட்ங்கிற பட்டன் வச்சு அது வந்து ஐகான் ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இங்க பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கன்ஸ்ட்ரெயின்ட் செட் பண்ணணும். ஸோ கன்ஸ்ட்ரெயின்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, இங்கிருந்து 32 ஸோ இங்கருந்து 32 ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ வந்து பாட்டம்ல இருக்கும். ஸோ அடுத்து என்ன பண்ண போறோம்ன்னு கேட்டீங்கன்னா, இது 2ம் ராப் கன்டென்ட்லயே இருந்துட்டு போகுது. ஸோ அடுத்து இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டனுக்கு அந்த ஐகான் வைக்கணும். அந்த ஐடி வைக்கணும். இந்த ஐடி பார்த்தீங்கன்னா, டிஃபால்ட்டா ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் இருக்கு. ஸோ நம்ம அப்படியே விட்டுறலாம். ஸோ அடுத்து வேற என்னெல்லாம் இது வைக்கலாம்ன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் டிண்ட் இதெல்லாம் அ நம்ம ப்ராஜெக்ட்க்கு ஏத்த மாரி உங்களுக்கு தேவையானத வச்சுக்கலாம். ஸோ கிளிக்கபிள் வந்து டிஃபால்ட்டா ட்ரூன்னு இருக்கணும். அப்பதான் வந்து இந்த பட்டன் பிரஸ் பண்ணா நம்மளுக்கு வந்துட்டு கிளிக் பண்ணா அது வொர்க் ஆகுற மாரி இருக்கும். ஸோ அடுத்து இந்த பட்டன் எப்படி யூஸ் பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓவரால் டிசைன் இவ்வளோதான். நீங்க பின்னாடி பேக்கிரவுண்ட்ல என்ன வச்சீங்கனாலும் அது வந்துட்டு ஹிட்டனா தான் இருக்கும். ஸோ இப்ப எக்ஸாம்பிள்க்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட் டெக்ஸ்ட்ட தூக்கி இங்க வைக்கிறீங்கனாலும், ஸோ அது வந்து பின்னாடி இருக்கிறது அப்படியே தான் இருக்கும். பட் நீங்க பட்டன் வந்து உங்களுக்கு அதுக்கு மேல ஃப்ளோட் ஆயிட்டு இருக்க மாரி இருக்கும் டிசைன் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த லைன் மட்டும் ஹைட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ இதோட இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ அப்ளிகேஷன் வந்து டிஃபால்ட்டா இருக்கு. ஸோ ஃப்ளோட்டிங் ஆக்ஷனுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம்.
ஸோ இத நம்ம டைப் பண்றோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் டைப் பண்ணங்காட்டி சஜஷன் எதுவும் காட்டல. ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன். ஸோ டைப் பண்ணீங்கன்னா டிஃபால்ட்டா அந்த ஒரு அண்டர்லைன் பண்ணி காட்டும். இது இதுதானா அப்படின்னு கேட்கிற மாரி. ஸோ வந்து ஆல்ட் என்டர் குடுத்தீங்கன்னா, இம்போர்ட் கிளாஸ் குடுத்தீங்கன்னா, அந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் வந்துட்டு நம்மளுக்கு ஆட் ஆயிரும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, டிபெண்டன்சில இருக்கிற அதே நேம் தான் இங்க இருக்கும். google.com, google.android.material.floating action பட்டன் இருக்கு. ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றோம். அத வந்துட்டு நம்ம எப்பவும் போல இனிஷியலைஸ் பண்றோம். NUBIDல r.id. அங்கேயும் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் தான் இருந்துச்சு. இதோட ஐடி வந்து ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன்ல இருந்துச்சு. ஐடி ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம், இதுக்கு வந்து ஒரு ஆன் கிளிக் லிஸ்டனர் செட் பண்றோம். ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் டாட் செட் ஆன் கிளிக் லிஸ்டனர் நியூ ஆன் கிளிக் லிஸ்டனர். ஓகேவா? இது முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன பிரஸ் பண்ணும்போது என்ன ஈவென்ட் நடக்கணுமோ, அந்த ஈவென்ட் வந்து ஆன் கிளிக்ல நடக்கணும். ஸோ இது வந்துட்டு நம்ம முன்னாடி சொன்ன மாரியே மத்த பட்டன்ஸ் மாரி இதுவும் ஒரு பட்டன்ஸ் தான். ஸோ அதனால தான் டிஃபால்ட்டா இருக்கிற ஆன் கிளிக் மெத்தடே வந்து நம்மளுக்கு யூஸ் பண்ண முடியுது. ஸோ அதே ஆன் கிளிக் ஃபங்ஷன் தான் உள்ளே இருக்கும். ஸோ இது பட்டனோட ஒரு எக்ஸ்டெண்டட் கிளாஸ் மாரி அப்படிங்கிற மாரியே வச்சுக்கலாம் பட்டன. ஸோ அதனால தான் இந்த செக் பாக்ஸ், இந்த டாகிள், ஸ்விட்ச் எல்லாத்துக்குமே இந்த ஆன் கிளிக் லிஸ்டனர் வந்து நம்மளுக்கு வந்துட்டு டிஃபால்ட்டா எனேபிளா இருக்கு. ஸோ இதுக்குள்ள என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு புது ஆக்டிவிட்டிக்கு மூவ் பண்றதுனாலும் பண்ணலாம். இல்ல வேற ஏதாவது பண்ணனாலும் பண்ணலாம். ஸோ நம்ம ஆல்ரெடி செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். முன்னாடி எக்ஸாம்பிள்ல பார்த்தது. ஸோ எப்போலாம் இந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பட்டன் பிரஸ் பண்றோமோ, அப்போ வந்து நியூ ஆக்டிவிட்டி போற மாரி நம்ம வந்து கோட் டிசைன் பண்ண போறோம். அதுக்கு இன்டென்ட் வந்து கிரியேட் பண்ண போறோம். இந்த மாரி இன்டென்ட் தான் நான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். இன்டென்ட் போட்டு நியூ இன்டென்ட்ல மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸும் ஸோ எங்க போணும் அப்படிங்கிறது செகண்ட் ஆக்டிவிட்டில. செகண்ட் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ். இப்படி குடுத்துட்டு ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆக்டிவிட்டில வந்து அந்த இன்டென்ட்ட பாஸ் பண்ணீங்கன்னா, செகண்ட் ஆக்டிவிட்டி மூவ் ஆயிரும். ஸோ இது வந்து நம்ம நார்மலா டிஃபால்ட்டா பார்க்குற மெத்தடு. ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு அத வந்து உள்ள போடுறோம். ஸோ இன்னொரு மெத்தட் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா அந்த இது வந்து இன்டென்ட் வந்துட்டு நம்ம ஸ்ட்ரிங்கோ இல்ல வேற ஏதாவது டேட்டாவோ சென்ட் பண்ணணும்னா கண்டிப்பா இந்த மாரி தான் கிரியேட் பண்ணி ஆகணும். நீங்க வெறும் ஆக்டிவிட்டி மட்டும் கால் பண்ணா போதும்னா என்ன பண்ணலாம்னா, வெறும் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டிக்குள்ளேயே ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ இன்டென்ட்ல மெயின் ஆக்டிவிட்டி டாட் திஸ், செகண்ட் ஆக்டிவிட்டி டாட் கிளாஸ். குடுத்தீங்கன்னா ஆக்டிவிட்டி வந்து ஆட்டோமேட்டிக்கா இங்க போயிரும். ஸோ நம்ம இத ரன் பண்ணி பார்க்க போறோம். ஸோ அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிருச்சு. ஸோ நம்மளோட அப்ளிகேஷன் வந்து இங்க ரன் ஆயிருக்கு. ஸோ நம்ம டிசைன் பண்ண இந்த பட்டன் வந்துட்டு உள்ள ஐகான் இருக்கு. ஸோ இதோட டோட்டல் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பார் வந்துட்டு இங்க இருக்கு. ஸோ இத நம்ம பிரஸ் பண்ண போறோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலான்ட்டு. பிரஸ் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா மூவ் டூ செகண்ட் ஆக்டிவிட்டி. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டிசைன் பண்ண அந்த செகண்ட் ஆக்டிவிட்டி இதுதான். ஸோ இந்த செகண்ட் ஆக்டிவிட்டி வந்து டிசைன் ஆயிருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃப்ளோட் ஆகுற மாரி தான் இருக்கும் இந்த பட்டன். ஸோ இதுக்கு பின்னாடி நீங்க ஏதாவது இப்ப இமேஜஸோ ஏதாவது வச்சீங்கனாலும், அந்த இமேஜ வந்து இது ஓவர் ரைட் பண்ணி அதுக்கு மேல இருக்கிற மாரி தான் காட்டும். ஸோ கீழ இருக்கிற கன்டென்ட் கூட இது கொலைட் ஆகாது. ஸோ அதனால தான் இதுக்கு பேர் ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பார்ன்னு வச்சிருக்காங்க. ஸோ இங்க வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆக்ஷன் தேவையோ, அந்த ஆக்ஷன் வந்து இந்த ஆன் கிளிக்குள்ள நீங்க சேஞ்ச் பண்ணும்போது, உங்களுக்கு ஏத்த மாரி அந்த ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பார் வந்து வொர்க் ஆகும். ஸோ WhatsAppலயும் இதே மாரி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்க சாட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். நீங்க இத பிரஸ் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து உங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் வந்துட்டு லோட் ஆகுற மாரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ளோட்டிங் ஆக்ஷன் பார் இவ்வளோதான். ஸோ தேங்க் யூ.